ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் டேடி. இரக்கங்களின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆறுதலின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்தரங்கத்தில் இருக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே வானாதி வானங்களை படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே வானுலகத்துக்கும் பூவுலகத்துக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. சர்வ சிருஷ்டிகரே உமக்கு ஸ்தோத்திரம் டேடி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நித்தமும் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நேசித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆத்தும நேசரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் ஆத்தும நேசரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் வடிவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்பா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஆறுதலின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அடைக்கலம் செய்ய கிருபை பாராட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மிகுந்த கிருபைனால் அணைத்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய தயவி நிமித்தமாய் அழைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் ஆண்டவரே. உண்மையோடு நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்கள் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்னீரே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உம்மை களி கூர்ந்து மகிழும்படிக்கு எங்களை தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே எங்கள் முழு இருதயத்தோடுமை களி கூர்ந்து மகிழ செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி கூப்பிட்டு அவையும் எடுக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம். உம்மை போற்றுகிறோம். உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஆவியான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உலாவி வருகிற தெய்வனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இடைப்படுகிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு கூட பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் கைகளை உயர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தலைகளை உயர செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இஸ்ரவேலில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஜீவன் தந்து சுகம் பலன் ஆரோக்கியங்களை தந்து எங்களை துதிக்க செய்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை சுகப்படுத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பன். முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்று சொல்லி நாம் இணைந்து நாம் பாடும் அல்லேலூயா. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பா
உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். நல்ல கரங்களை தட்டி பலமா. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனையை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனையை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, என் உள்ள உம்மையே துதிக்கிறது ஆண்டவரே. முகமுகமாக நேசரை காண்பே நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பே நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். நல்ல கரங்கத்திலே ஆண்டவரே, உம்முடைய சிறகுகளினாலே எங்களை மூடுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறீர். எல்லா வேடனின் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்புவிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறீர். எங்களை வேலி அடைக்கிற ஒரு தெய்வம் உண்டு, எங்களை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் உண்டுப்பா. போகும் பொழுது வரும் பொழுது உம்முடைய பிரசனத்தை கொடுக்கிற ஒரு தெய்வம் உண்டு ஆண்டவரே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும்
என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். நல்ல கரங்க தட்டி ஆண்டவரே என் உள்ளம் உம்மையே துதிக்கட்டும் ஆண்டவரே. போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க ஆண்டவரே என் ஆத்துமா உம்மையே துதிக்கட்டும், உம்மையே பாடட்டும். ஹல்லேலூயா. சிறகுகளினாலே நம்மளை மூடுகிற ஒரு தெய்வம் உண்டு. ஆமே. எல்லா வேடனின் கண்ணிக்கும் எல்லா பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எல்லாவற்றிற்கும் விலக்கி நம்மளை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே என் முழுமையும் அது உமக்கு தான், முழுமையாய் அன்பு கூறுவேன், முழுமையாய் உம்மை தேடுவேன், முழுமையாய் உம்மை ஆராதிப்பேன், என் முழு சிந்தையோடு உமக்கு ஆராதனை செய்வேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே இயேசுவை ஸ்தோத்தரி. பாடுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே இயேசுவை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே, மறவாதே, ஒரு நாளும் மறவாதே, மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமா பாடுங்க, பாடுங்க. கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே இயேசுவை ஸ்தோத்தரி. எல்லாரும் பாடுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே இயேசுவை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே, மறவாதே, ஒரு நாளும் மறவாதே, மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. என் நோய்களை எல்லாம் சொல்லுங்க. குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. அவர் செய்த உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை. எல்லாரும் பாடணும் தயவு செஞ்சு. நம்ம கடைசியில ஜெபம் பண்ணும்போது முடிப்போமே. கர்த்தரை ஸ்தோத்தரி, நோய்களெல்லாம் அவர் சுகமாக்கினாரே. என் நோய்களெல்லாம்
ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே இயேசுவை ஸ்தோத்தரி. எல்லாம் பாடுங்க. என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே என் அக்கிரமங்களை என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே. மேற்குக்கும் கீழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. ஒருபோதும் மேற்கொள்ளாதே பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே. எல்லாரும் பாடு. கர்த்தரை எல்லாம் பாடு. எல்லாம் பாடலாமா? கர்த்தரை ஸ்தோத்தரி நோய்களெல்லாம் குணமாக்கினாரே. அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. பாடுங்க. என் நோய்கள் ரகன மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே. பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே. பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. விசுவாசமா பாடுங்க எல்லாரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே இயேசுவை ஸ்தோத்தரி. சத்தமாய் சத்தமாய் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே இயேசுவை ஸ்தோத்தரி. அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே. என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே. பாடுங்க. என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. மேற்குக்கும் கீழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ளாதே. பாவம் என்னை ஒருபோதும் சொல்லுங்க. அப்படி நம்ம இருதயத்துல கை வைத்து பாடலாம். ஆமென் ஆமென். முழு உள்ளமே உங்க இருதயத்துல கை வச்சு பாடுங்க. என் ஆத்துமாவே அவர் செய்த உபகாரங்கள் மறவாதை ஒருபோதும் சத்தமாய்
ஆமென். எவ்வளோ ஒரு அருமையான பாடல்ல. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்கலாம். எழும்பி நிற்போம். அல்லேலூயா. எத்தனையோ நெருக்கங்கள், துன்பங்கள், பாடுகள், வேதனைகள் எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் தேவனை துதிக்க முடியாமல் தடை செய்யுது. தேவைகள் ஒரு புறம், பிரச்சனைகள் ஒரு புறம், மன கஷ்டங்கள் ஒரு புறம், எத்தனையோ போராட்டங்கள் ஒரு புறம். ஆனால் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளே, பல போராட்டம், பல நெருக்கம், பல நிந்தனைகளோடு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம், பல அவமானங்களோடு இங்கே வந்திருக்கலாம், பல துக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நீ கர்த்தரை துதி, கர்த்தரை துதி, கர்த்தரை துதிக்க 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 எரிகோக்கள் விழுகும். கர்த்தரை துதிக்கும் பொழுது உனக்கு விரோதமாக எழும்புகிற மோவாபியர்கள், அம்மோனியர்கள், ஒவ்வொரு ஜனக்கூட்டமும் அவர்கள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடிந்து போவார்கள். தேவனை துதி. தேவ சபையே, தேவ ஜனமே, தேவனை துதிங்க, தேவனை துதிங்க, தேவனை துதிங்க, தேவனை துதிங்க. ஹல்லேலூயா. நல்ல துதிங்க, நல்ல துதிங்க, நல்ல துதிங்க. ஹல்லேலூயா. ரியந்த ரப லக்கத ரப. நல்ல துதி மகளே. பிரச்சனையை நினைத்து துதிக்காத, தேவனை நினைச்சு துதி, தேவனை நினைச்சு துதி. பிரச்சனையை மாற்றுகிறவர், வியாதியை சுகமாக்குகிறவர், உன்னை வாழ வைக்கிறவர், உன்னை உயர்த்துகிறவர், உன்னை கீழாக்காமல் மேலாக்குகிற தெய்வம். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். தம்மை நம்புகிற ஜனங்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அவர் உன்னை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார், அக்கினி சூளையிலிருந்து உன்னை பாதுகாப்பார். பயப்படாத, துதி. சில நேரத்தில் சில நெருக்கங்கள், ஊழியத்து நிமித்தம் நிறைய போராட்டங்கள், அப்படி வரும்போது அமைதியாக உட்காந்துருவேன். தேவ சமூகத்தில் வந்து யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. உட்காந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு தைரியம் வரும் பாருங்க, அந்த ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சோன்னே. அல்லேலூயா. ஒரு தெம்பு வரும் பாருங்க உடம்புல. அல்லேலூயா. என் அப்பா கொடுக்கிற தைரியம். ஓ, உன் கூட நான் இருக்கேன், தைரியமா காரியத்தை செய்ய நான் இருக்கிறேன். அப்பா உன் கூட இருக்காரு. உன் தகப்பன் உன்னை நடத்துவாரு, உன் தந்தை உன்னை நடத்துவாரு, உன்னை தோளி தூக்கி சுமப்பாரு. நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? அவர் உன்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, எந்த பிரச்சனையானாலும், எவ்வளோ நெருக்கமானாலும் நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன். யாரும் இதை நிறுத்த முடியாது. நிறைய நேரத்தில் பாருங்க, எலியா பாடுள்ள மனுஷனா இருந்தும் கருத்த ஜெபம் பண்ணனான். தானியேலோட வாழ்க்கையில் மரண போராட்டம் வந்த பொழுதும் அவன் தான் முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் ஜெபம் பண்ணனான். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நமக்கு சில போராட்டங்கள் இருக்கு, உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் கர்த்தரையே துதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரை பாடுங்க, பாடுங்க. காலமெல்லாம் துதிப்பேன். கைத்தட்டி 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 பாடுங்க. ரபாலா தரகதரன. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன்.
கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன். பாடுங்க. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகையை எதிர்த்து வென்றிடுவேன். எதிரியான நல்ல கை தட்டி பாடுங்க. காலமெல்லாம் ஆமென். வல்லவர் வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். ஆமென். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்று எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். கோட்டையுமானார். பாடுங்க. என்ன நடந்தாலும் சூழ்நிலை எப்படி மாறினாலும் பாடுங்க பாடுங்க. நல்ல கை தட்டி வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. பாவம் என்னை அணுக. நல்ல கை தட்டி ஆமென். துதி மகனே, துதி மகளே, துதி மகளே. சூழ்நிலைகளை மாற்றுவார். ரபா 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 ரபா. வல்லவர். ஆமென் ஆமென். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். ஆமென். வல்லவர் நல்லவர். நல்ல விசுவாசமா பாடுங்க. விசுவாசமா கை தட்டு மகளே. சூழ்நிலைகளை மாற்றுவார். வீடு கட்டுவோர் புறக்கணித்தது. வீடு கட்டுவோர் புறக்கணித்தது. ஆமென். கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இது. ஆமென். உன்னை தள்ளினவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட போறாங்க. உன்னை தள்ளினவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட போறாங்க. ஆமென். நீ துதி, நீ துதி, நீ துதி, நீ துதி. ரபா கபா ரபா லபரம் ரிபா லபா ரபா தரா கதா ரபா லபா ரபா ரபர் ரிபா ரபா கபா ரபா லபா தரா லபர். வல்லவர் நல்லவர். ஆமென். நல்ல எல்லாரும் ஏகோபித்து கை தட்டி ஷதா ரகதா ரபா லபா ரபா ரிமானா கதா ரபா. வல்லவர் நல்லவர். ஹalleluya. ஆமென். வல்லவர். நல்ல கை தட்டி அப்பா உங்களை மகிமைப்படுத்த போறாரு. தாவீது போல உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நடனமாடி. ஆமென் ஆமென். நல்ல பின்னாடி எல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். ஷகரா கதரா. ஆமென். வல்லவர் நல்லவர். ஆமென் ஆமென். ஷேகரே. ஆமென். வல்லவர். நல்ல கை தட்டி சந்தோஷமா ஆடி பாடி கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. துதிக்க 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 துதிக்க. எரிகோக்கள் விழுகிறது. சன்பல்லாத்துக்கள் விழுகிறார்கள். தோபியாக்கள் விழுகிறார்கள். எல்லா ஆமானி ஆவிகள்
வெளியேறுகிறது. உன்னை விட்டு உனக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா ஆமானின் கிரியைகளை கர்த்தர் வெளியேற்றுகிறார். என்றே பாடுவே நல்ல நல்ல கையை தட்டுங்களேன், நல்ல ஆராதிங்களேன். 2 கையை தட்டி 10 நரம்பு வீணையோடு ஆமென், ஹல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. பாடுங்க தேவகுமாரா. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர். உடைந்த பாத்திரம் நான், உமக்கே தெரியும். பயன்படுத்துகிறீர். உறவாத எண்ணில் நீ உறவானி. இல்லாம என் உலகம் விழிக்காதே. உறவாத எண்ணில் நீ உறவானி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம். எல்லாரும் பாடுங்க தேவகுமாரா. பிரதர்ஸ் எல்லாம் பாடுங்களேன். தேவகுமாரா தேவகுமாரா பாடுங்க. நல்ல வர்ஷிப் பண்ணணும். Worshiping church is growing church. உம்மை மறந்து வாழ்ந்தவனா, அது உமக்கே தெரியும். மறுதலித்தவனா, அதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா, அது உமக்கே தெரியும். உலகே அறியும். உதவாத எண்ணில் நீ உறவானி. இல்லாம என் பொழுதும் விடியாதே. நீ உறவானி. இல்லாம என் பொழுதும் விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுதும் விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுதும். எல்லாரும் சத்தமா பாடுங்க. பிரதர்ஸ் எல்லாம் பாடலாமா? பாடுங்க. ஆண்டவரே தேவகுமாரா. ஆமென். நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா சில நேரத்தில் யோசிச்சு பாருங்களேன். எல்லாரும் நம்மளை மறந்துட்டாங்க.
நம்ம எவ்வளோ உடைஞ்சு போனோம். ஆனால் தேவன் நம்மளை ஒரு சின்ன கற்பனை தான், தேவன் நம்மளை மறந்துட்டாருன்னா நம்ம எங்கே போவோம்? அல்லேலூயா. நேற்றுக்கு ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா எங்கே இருக்கீங்க அப்படின்ன போது சொன்னேன், நான் சர்ச்சில் இருக்கேன். என்னையா எப்போ ஃபோன் பண்ணாலும் சர்ச்சிலேயே இருக்கீங்க? அப்போ நான் சொன்னேன், எனக்கு அவரை விட்டால் வேறு கதி இல்லைம்மா, வேறு நாதி இல்லை. அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா, இந்த வருஷத்தோட நம்ம 10 ஆண்டுகள் ஆச்சு இந்த ஊழியம் ஆரம்பிச்சு. திங்கட்கிழமை வந்து ஆலயத்தில் உட்காந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த என்ன ஆண்டவர் என்னை நடத்தின பாதைகள், என்னை சுமந்து வந்த வழிகள் எல்லாம் நினச்சி நான் என்னை அறியாமே நான் அழுது ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஒரு பெரிய எந்த ஒரு உதவியும் இல்லாமல் ஆண்டவர் எல்லாம். அப்போ நான் நினச்சி பார்த்தேன், இந்த ஊழியத்தில் அத்தனை கிரெடிட்டும் ஆண்டவருக்கு மட்டும்தான் சேரும். அல்லேலூயா. வேற யாருக்குமே கொடுக்க முடியாது, எல்லாமே அவர் தான் தந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அவர் தான் நம்முடைய எதிர்காலம். நான் சொல்லட்டுமா, சில நேரத்தில் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க, இவங்க என்னை லிஃப்ட் பண்ண மாட்டாங்களா, இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, இவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? தேவ பிள்ளைகளே, யார் செய்யலைனாலும் நான் சொல்கிறேன், தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். சில நேரத்தில் எல்லா வழிகளும் அடைக்கப்படுவது நம்மை கைவிடுவதற்கல்ல, அவரை மகிமைப்படுத்துவதற்கு. சிலரை என்னால் பாயிண்ட் அவுட் பண்ண முடியல. நான் எல்லாத்துக்கும் யார் தான் காட்டணும்னா அவர் தான் காட்டணும். அப்பா எப்படிப்பா இந்த ஊழியம்? ஏசப்பா தான். எப்படி சாப்பிட்றீங்க? ஏசப்பா தான். எப்படிப்பா தேவைகள்? ஏசப்பா தான். எப்படிப்பா உனக்கு எல்லாம் செய்கிறார்? ஏசப்பா தான். எல்லாம் அவர் தான். அல்லேலூயா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை தவிர விருப்பம். எல்லாரும் சொல்லுங்க, நீதான் வாஞ்சையெல்லாம் பற்றி கொண்டே. பாடுங்க சத்தமா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? பாடுங்க, எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். வழக்கரம் பீடித்து தாங்குகிறேன். அப்பாயின் வழக்கர் பீடித்து தாங்குகிறேன். நீதானே வாஞ்சையெல்லாம் பற்றி கொண்டேன். பாடுங்க, நீதானே வாஞ்சையெல்லாம் பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மையன்றி வேறு விருப்பம் எது? கை தட்டி பாடுங்க, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். என்னை நீ நடத்துகிறீர்.
என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே என்னை கைத்தட்டி சொல்லுங்க, நீதானே. ஆமென். ஆசையெல்லாம் பற்றிக் கொண்டேன், நீதானே என் வாஞ்சையெல்லாம் பற்றிக் கொண்டேன். உனக்காக எல்லாத்தையும் அவர் செய்து முடிப்பார். எல்லாம் நடக்கும் மகனே, நடக்கும். சோர்ந்து போகாத. யாருக்கு வழிகள் அடைக்கப்படலை, யாருக்கு தடைகள் இல்லை. தடைகள் இருந்தா தடைகளை நீக்குவார். வழிகள் அடைக்கப்பட்டா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை நிச்சயமாய் அவர் உருவாக்குவார். உன்னுடைய கட்டுகளை அறுத்து, சாபங்களை அறுத்து உன்னை மேன்மையாக்குவார். ஆதியிலே கொண்ட அன்பை மீண்டும் பெற்றுக்கொள்ளப் போகிறாய். எப்படி ஆதி மனிதன் தேவனோட உறவை இழந்தானோ அதே உறவை மறுபடியும் புதுப்பித்து கொடுக்க போகிறார். ரீபாலாக்கா ராதாரானா ராதாரானா ரபாலபா மேக்கோ சேகராதா ரபாலபா ரபா. ஓ நன்றி 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 நன்றி. எல்லா கைகளை தட்டி அப்பாக்கு நன்றி நன்றி. துதிகன மகிமை எல்லாம் ஆராதனைக்கு உரியவருக்கு. எல்லா நல்ல கைகளை தட்டி ரீபாலகதர ஷேதரபா ரேமோனதுரனபலபா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தில் கை வைத்து நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே இயேசுவை ஸ்தோத்தரி. நீங்க எல்லாம் பாடுங்களேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அப்படியே இருதயத்தில் கை வைத்து ஒரு கையை உயர்த்தி அவர் செய்த சகல உபகாரங்கள் ஒரு போதும். ஒரு கையை இருதயத்தில் வைத்து ஒரு கையை உயர்த்தி அப்படி நல்ல ஆராதிங்க பார்க்கலாம். மறவாதே மறவாதே ஒரு நாளும் மறவாதே ஒரு நாளும் என் நோய்களெல்லாம் குணமாக்கினாரே, சுகமாக்கினாரே. சொல்லுங்க எல்லாரும். என் நோய்களெல்லாம் அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே. கையை வைத்து ஒரு கையை உயர்த்தி ஆமென் ஆமென். என் முழு உள்ளமே இயேசுவை ஸ்தோத்தரி. எல்லாரும் பாடுங்க பாடுங்க. ஸ்தோத்தரி முழு உள்ளமே இயேசுவை ஸ்தோத்தரி. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே. நல்ல கடவுளா
என் முழு உள்ளமே சத்தமாய் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே இயேசுவை ஸ்தோத்திரி. அப்படியே கைகளை உயர்த்தி விசுவாசிக்க மட்டும் இப்ப பாட போறீங்க. அவர் செய்த சகல எல்லாரும் அப்படியே முடிந்தா நம்ம முழங்கால் படியிட்டு கொள்ளலாமா? முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. மற்றவர்கள் நின்று கொண்டு கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் சொல்ல போறோம். எல்லாரும் everyone lift up your voice. hallelujah hallelujah hallelujah. கண்களை மூடுங்களேன். ஒரு பயபக்தியா ஒரு பரிசுத்த சிந்தையோடு கூட நம்ம எல்லாரும் கண்ணை மூடி, அப்பா ஆண்டவரே என் அக்கிரமங்களை மன்னித்து என் பலவீனங்களை அகற்றி என் நோய்களை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவித்தீரே. அவர் செய்த சகல உபகாரங்கள் ஒரு போதும் மறவாதே. உபகாரங்கள் மறவாதே ஒரு நாளும் மறவாதே ஒரு நாளும். விசுவாசிக்க மட்டும் பாடுங்க. நாங்க யாரும் பாடல, நீங்கெல்லாம் பாடுங்க. அவர் செய்த அப்பா நாங்க எல்லாம் உள்ளத்தினாலும் உமக்கு நன்றி செலுத்தும். நன்றி 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 ராஜ், நன்றி இயேசு. ஆண்டவர் கடந்த வாரத்திலே நமக்கு பாராட்டின ஒவ்வொரு நன்மைகளுக்காக, ஊழியங்கள், பாதுகாப்பு, எல்லாவற்றிற்காக அருமையான ஸ்லிடியால் கல்லைஸ்டுடைய தாயாருக்கு கடந்த வாரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்தார். அவங்களுக்கும் ஹார்ட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டாங்க. டாக்டர்கிட்ட போகும்பொழுது பயத்தோடு நடுக்கத்தோடு போனாங்க. இம்மீடியட்டாக அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்கன்னு சொல்லும் பொழுது ஆனால் டாக்டர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. ஐயா இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லும்போது நம்ம எல்லோரும் ஜெபிச்சோம், சபையார் எல்லாரும் ஜெபிச்சோம். எந்த பிரச்சனையும் இல்லை, டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை நம்ம சபையை சார்ந்த பிளஸ்ஸிக்கும் பிரதர் ஐசக் அவருடைய திருமணம் நடந்தது. ஒரு பதிவு திருமணம். அல்லேலூயா. ஆமென். பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த திருமண காரியத்தை ஆசீர்வதிச்சார். இன்று மாலை அவங்களுக்கு ரிசப்ஷன் பாடியில் வைத்து அந்த திருமணத்தை கடவுள் ஆசீர்வதிக்கும். நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் எங்கள் குடும்பத்தில் இருக்காங்களோ, முரட்டாட்டம் பண்ணுறாங்களோ, அவங்க எல்லாருக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம். இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும், அது விலையேற பெற்றது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கள் மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிற கடவுள் அவர்களை எல்லாரும் மனம் திரும்ப உதவி செய்வீராக. இன்னைக்கு யாரெல்லாம் நோய்களோடு பலவீனத்தோடு வந்தீங்களோ உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் சுகம் தந்திருக்கிறார், விடுதலையை கொடுத்திருக்கிறார். உங்கள் தேவைகளை தேவன் சந்திப்பார். ஏற்ற வேளையில் உனக்கு திருமண காரியத்தை கர்த்தர் ஒழுங்கு செய்வார். ஆமென். உன்னை ஒப்புக்கொடு. சில நேரத்தில் சில காரியங்களை விட முடியாமல் இருக்கிற அதை நீ விடு. அல்லேலூயா. சில உலகத்துக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லை, நீதிக்கு அநீதிக்கு சம்பந்தம் இல்லை. ஆமென். பாவத்திற்கும் பரிசுத்தத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு தேவ ஜனமே உனக்கு அற்புதம் நடக்கும்னா கேளுங்க. சில காரியத்திலிருந்து நீ வெளியே வரணும்.
இன்னும் அதை பிடிச்சு வச்சிருக்கிற, உலகத்தை பிடிச்சு வச்சிருக்கிற. உலகம் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தேவன் உனக்குள்ள வர முடியாது, அற்புதம் செய்ய முடியாது. ஆமென். இந்த வேலையிலே ஒருவேளை பாஸ்டருக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் தாய் தகப்பனுக்கு மற்ற எல்லாருக்கும் கண்ணை நீ மறைக்கலாம், தேவனுக்கு முன்னாடி மறைக்க முடியாது. உன்னுடைய கண்கள் பூமி இங்கு விழாவிக் கொண்டு இருக்கிறது. உன் இறுதியத்தை அவர் தான் பார்ப்பாரு. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக இந்த வருஷம் உனக்கு பதில் கொடுப்பாரு. உன் அந்த ரங்கத்தில் தேவனை பிரியப்படுத்து. அல்லேலூயா. இன்னும் உலக ஆசை, சிற்றின்பங்கள், இன்னும் உலக காரியத்தில் நம்ம மூழ்கி போனோம்னா இந்த ஆண்டு நமக்கு அற்புதம் நடக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெளியே வா, உன்னை முற்றிலும் ஒப்பு கொடு, முற்றிலுமாய் உன்னை கொடு ஆண்டவர்கிட்ட, முழுசா அவரை நம்பு. ஆமென். குந்தி குந்தி நடக்காத. குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் உனக்கு அற்புதத்தை தராது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, கர்த்தரை முழு நம்பிக்கையோட வா. அவர் உன்னை கைவிட மாட்டாரு, அவர் உனக்கு உதவி செய்வார். ஆமென். திருமண காரியத்தில் எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொருவருக்கும் பிள்ளை பேற்றை கர்த்தர் இந்த ஆண்டில் தருவார். வீடு நிலங்களை நீங்கள் வாங்குவீர்கள், அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும், சபை கட்டப்படும், ஊழியங்கள் வளர்ந்து பெருகும். ஆண்டவரே, ஒரு வேன் வாங்க, நல்ல வேன் எங்களுக்கு காண்பீங்க. ஆமென். அந்த வேனை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண உதவி செய்யும். அதற்கான இன்னும் பல லட்சங்கள் தேவை, அவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். வந்த ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். ப்ளீஸ் பி சீட்டட். தயவு செய்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 Peter chapter 3 verse 18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். பேதுரு எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, அந்த சபைக்கு அவருடைய செகண்ட் லெட்டர் இது, 2வது கடிதம். அவருடைய கடைசி நாட்கள், பேதுருனுடைய லாஸ்ட் டைம் ஆஃப் பீரியட் நினைக்கிறேன். பாருங்க, அவர் எழுதுறாரு, இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றாருன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி சில வசனங்கள் எல்லாம் நீங்க படிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்துல படிங்க. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், நல்லா கவனிங்க, கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து, கடைசி நாள்ல பேதுரு சொல்றாரு, கடைசி நாள்ல யார் உள்ள நுழைவாங்கன்னா பரியாசக்காரன் உள்ள வருவான். வந்து என்ன பண்ணுவானா, தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து, சுய இச்சைகளின்படி அவனுக்கு என்ன தோணுதோ அதுபடி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? கவனிங்க, இயேசு வராரு, இயேசு உன் பிரச்சனையை தீப்பாரு, கவலையை தீப்பாரு, உன் வாழ்க்கையை மாத்துவார், நீ எங்கன்னு கேட்பான். அடுத்தது, பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமா இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினால் நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார் அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, ஆண்டவர் சில நேரத்தில் பாருங்க, ஒரு காலத்துல எல்லாம் என்ன பிரசங்கம் நடந்துச்சுன்னா, இயேசு வருகிறார் 2000 வருஷத்துல, இந்த 2000 ரீச் ஆகும்போது பார்த்துருக்கீங்களா, இயேசு, உடனே பயமா இருக்கும், இயேசு வர்றாரா. சிலலாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, சொத்தையெல்லாம் விற்றாங்க தெரியுமா உங்களுக்கெல்லாம். ஏசு வரப்போகிற நமக்கு எதுக்கியா சொத்துன்னு. இப்போ சொத்தை விற்போமா? இல்லை, இப்போ நம்ம இயேசுவே காலி பண்ணிவிடுவோம். அல்லேலூயா. உண்மையாக நடந்துச்சு. சில அவர் வருகைக்காக என்ன பண்ணாங்க, காத்திருந்தாங்க. ஆனால் வேதம் 2000 வரலன்னு சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஒரு காலத்தில் பிரசங்கமெல்லாம், கடைசி கால எச்சரிப்பின் கூட்டங்கள், கடைசி கால செய்திகள் அப்படியே பேச பேச நடுங்கும். வானம் அப்படியே கொட்டும், நெருப்பு அப்படி எரிந்து கொட்டும். ஐயோ பயமா இருக்குதே. அல்லேலூயா. இப்போ சமீபமா
எதை டிவியை திறந்தோன்னு கேட்குறீங்களா? 2ஆம் வருகையை பற்றி யாராவது? ஏதோ ஃபியூ ஆஃப் பீப்புள்ஸ், கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க. எப்போ பார்த்தாலும் செய்தி என்ன என்ன செய்தி ஓடுது? ரட்சிப்பு கேட்ட செய்தியே இன்னைக்கு இல்லை. பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. ஒரு ஆத்துமா ரட்சிப்பு கேட்ட செய்தி இருக்கா இன்னைக்கு? ரட்சிக்கப்பட்டவனை குழப்பறதுக்கான செய்தி தான் இருக்குது. அல்லேலூயா. ஒரு ஆத்துமா ரட்சிப்புக்கான செய்தி இன்னைக்கு எங்கே இல்லை? எங்கேயுமே இல்லை. ஏன் எல்லாரும் பாவமாக பார்க்குறீங்க? அப்படி தானே? அல்லேலூயா. உண்மையா பொய்யா? இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கவனிக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? கடைசி கால செய்திகள்லாம் குறைஞ்சி போச்சு. அன்னைக்கு அப்படித்தான். பவுல் தெசலோனிக்கு சபைக்கு எழுதும் போதும் சிலர் சொல்லிட்டாங்க இயேசு இப்போ தான் வரப்போறாருன்ட்டு. உடனே அங்கே பவுல் ஒரு கடிதத்தை எழுதிய வரமாட்டார், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அவர் வர்றது யாருக்கு தெரியாதுன்னு எழுதுறாரு. இங்கே பேதுரு சொல்கிறாரு, எப்பா வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் எப்படி இருக்கிறாராம்? நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் நம்ம நினைப்போம் என்ன நினைக்கிறோன்னா, சில நேரத்தில் நமக்கு கோபம் வரும். பார்த்துருக்கீங்களா? சிலருக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் இவனை எப்படியா நீங்கள் என்ன பண்ணுங்க. நமக்கு ஆகாதவனுக்கு என்ன ஜெபம் பண்ணுவான் சொல்லுங்கள்? இவனை எப்படியா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி? ஒருத்தர் ஜெபம் பண்ணானா, ஒரு கதை சொல்கிற கேளுங்க. அவன் ரொம்ப இவனை கெட்ட வார்த்தையில் திட்டானா. இவன் ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே இவன் என்ன ஆயிடணும், ஏன்னா அவன் ரொம்ப பேசிட்டேன், இவன் நாக்கு என்ன பண்ணிவிடுங்க, பிடுங்கிடுங்களா? பேசாத மாதிரி ஆக்கிடு. ஆண்டவர் பார்த்தாராம், சரி உன் ஜெபத்தை நான் கேட்குறேன். இவன் உன்னை ரொம்ப கெட்ட வார்த்தையில் திட்டானா, சரி இனிமேல் அவன் என்ன பண்ண மாட்டான், பேச மாட்டான். அதுக்கப்புறம் அவன் பேசவே இல்லையா. பேசாதவன் ரட்சிக்கப்பட்டானா. என்ன பண்ணிட்டானா? இவன் உட்காந்துருக்க சர்ச்சில் பக்கத்தில் உட்காந்துட்டு அழுகிறானா, எனக்கு பேச முடியல, யார் இப்படி பண்ணான்னு தெரியல. யார் பண்ணது? இவர் தான். ஜெபம் பண்ணி என்ன பண்ணிட்டாரு? இது ஒரு கதை தான், பேசாமல். உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஐயோ ஏசப்பா, அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு அழுகுதே, இந்த பாவத்துக்கு நான் காரணமாயிட்டேன், என்ன மன்னியும். ஆண்டவர் மண்டையில் நட்டு கொட்டினாராம். முட்டா பையில தூக்கத்துலேருந்து எந்திரினாராம். எந்திரிச்சு பார்த்தா, பத்தியா அதனால தான் சிலரை நீ ஜெபம் பண்ணும்போது நான் கேட்கறதில்ல. அல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போ. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய நேரத்தில் 2வது வருகை இருக்குன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஏசு மறுபடியும் வரப்போறாருன்னு யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஒரு பெரிய சினிமா பிரபல்யம், அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நீங்கள் எதை எதிர்பார்த்துருக்கீங்க? ஏசு வரேன்னு சொன்னார், அதை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்றாரு. ஆனால் விசுவாசிகள் ஏசு கிறிஸ்து வருவார், வரும்பொழுது என்ன நடக்குமா? வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். கவனிங்க, கடைசி நாட்கள் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு அடையாளம் தான் இயேசுவினுடைய 2ஆம் வருகை. எப்படி அவர் எழுந்தருளி போனாரோ ஒரு நாள் நிச்சயம் வருவார். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் சும்மா வேதாகம கட்டுக்கதை. இல்லைங்க. ஒரு நாளிலே பிறப்பார் என்பது தீர்க்கதரிசிகள் முன்குறித்தார்கள், பிறந்தார். இறப்பார் என்பதை முன்குறித்தார்கள், இறந்தார். உயிர் தெழுவார் என்பதை முன்குறித்தார்கள், உயிர் தெழுந்தார். பரமேறி போவார் என்பதை முன்குறித்தார்கள், பரமேறி போனார். மீண்டும் வருவார் என்பதை முன்குறித்து வைத்திருக்கிறார்கள். நிச்சயம் ஒரு நாள் கடவுள் வருவாருங்க. நம்ம விசுவாசிக்கிற தெய்வம் வருவார். அல்லேலூயா. அதுக்குள்ள ஜனங்களுக்குள்ள போய் பரியாசக்காரன் உள்ள பூந்துட்டான். அல்லேலூயா. உள்ள பூந்து ஜனங்களை குழப்புறான், அது இது அது இதுன்னு. உடனே பேதுரு எழுதுற கடிதத்தில் வாசிங்க, அடுத்தது 11வது வசனத்துல, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியா நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தெய்வ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கவனிங்க அம்மா, எல்லாம் அழிஞ்சு போயிடுமா, வானம் காலி, பூமி காலி, எல்லாம் எப்படி ஆயிடுமா? மடமடவன வெந்து நம்மெல்லாம் ஏமாத்துறோம், நம்ம வீடு ஏமாத்துறோம், வாங்கி வச்சிருக்க நகை ஏமாத்துறோம், சவரன்லாம் ஏமாத்துறோம், ஒன்றுமே இல்லை, எல்லாம் உருகி. அப்போது நம்ம என்ன பேதுரு இங்கே சொல்கிறாருன்னா, கவனிங்க, மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போ, பூமியும் அதில் கிரியைகளும் எரிந்து அழிந்து போ.
அடுத்து படிங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு. இல்லம்மா, பரிசுத்த நடக்கையும் இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியா நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கவனிங்க, நீங்க ஒரு காலத்துல எல்லாம் அழிஞ்சிரும், ஆண்டவர் வருகையில ஒண்ணுமில்லாமல் போயிடும். ஆகவே அழியாத ஒண்ணு இருக்கு. பேதுரு சொல்றாருல, அழியாத அலங்கரிப்பு ஒண்ணு இருக்குன்னு. அல்லேலூயா. நமக்கு அழியாத அலங்கரிப்பு என்னன்னா தேவ பக்தியும் பரிசுத்த நடக்கையும். இதுக்காக தான் நீங்க அதிகமா பிரயாசப்படணும். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்க. அவர் வருகிற நாளுக்காய் காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். மனசாட்சியில பேதுருக்கு என்ன சொல்றாரு? வானம் வெந்து போயிருமா, பூமி என்ன பண்ணிருமா, ஆனா அதுக்காக நம்ம காத்திருக்கணுமா? அல்லேலூயா. ஆமென். இடி விழ போகுது, உட்கார் அந்த இடத்துல நிற்போமா? இடி விழுக போகிறது, காத்திருங்கள். எத்தனை பேர் காத்திருப்பீங்க? இடிக்கு முன்னாடி நம்ம போய் சேர்ந்துருவோம் ஏதாவது ஊருக்கு பஸ் பிடிச்சி. கவனிக்கிறீங்களா? இது ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்கு நடக்கிறதான சம்பவம். நமக்கு இந்த சம்பவம் நடக்காது. ஆமென். நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அடுத்தது, அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். 18வது வசனம் தொடர்ந்து படிங்கம்மா. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை. ரட்சிப்புன்னு என்னங்க? ரொம்ப பொறுமையா இருக்காரா? ரட்சிக்கப்பட போகிறாங்க அநேகர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அவர் உடனே வந்துட்டார்னா எத்தனையோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும். உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் மிஸ் ஆவாங்க? இன்னைக்கு வந்துட்டாரு, எல்லாரும் வாங்க பரலோகத்துக்கு. மீதி ஆள்லாம் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுறது? நம்ம வீட்டிலே ஒரு ஆள் இல்லையே, ஒரு ஆள் இன்னைக்கு வரல, என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அடுத்து, நமக்கு பிரியமான சகோதரனைய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு எழுதியிருக்கிறார். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறார். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது. ஆண்டவர் கூட இருந்த அப்போஸ்தலனுக்கு ஆண்டவரை நேரடியாக தொடர்பு இல்லாத பவுல் எழுதுனது புரியலையாம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? கூடையே நடந்த சீனியருக்கு ஜூனியர் எழுதுனது என்ன பண்ணலையா? புரியலையா? நம்ம சொல்லுவோம் எனக்கு புரியுது ஆனால் புரியலன்றுவோம். எழுதுறாரு பாருங்க. முதல் அப்போஸ்தலருங்க, தி ஃபர்ஸ்ட் அப்போஸ்தல். ஆமென். முதல் சீசன் யாரு? பேதுரு. அவன் எழுதுறான். இப்போ நான் எழுதுவேனா? மூட்டை எழுத மாட்டோம். ஆனால் இந்த அப்போஸ்தலன் வசனத்தில் எழுதி வச்சிருக்கான். அல்லேலூயா. அவன் எழுதுறது எனக்கே புரியலப்பா, அவ்வளோ பிரில்லியன்ட். யாரு அவர்? பிரில்லியன்ட் தான். ஆனால் இயேசுடைய முதல் அப்போஸ்தலனுடைய வாய்மொழியின் மாத்திரமல்ல, அவனுடைய எழுத்தின் மூலமாக அதை சொல்லி கொடுத்துருக்கார். அல்லேலூயா. எவ்வளோ அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதான் என்னது? மறுரூபம். ஓகே, அடுத்தது வாசிங்க. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். கவனிங்க, கல்லாதவர்கள் என்னன்னா வேதத்தை பத்தி அதிகமா தெரியாதவங்களும் வேதத்துல உறுதி இல்லாதவங்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல கேடு வரத்தக்கதாக இவைகளை என்ன பண்றாங்க? அடுத்து ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியா அக்கிரமங்களுடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் விசுவாசிகளா கவனிங்க. உங்களை எல்லாரும் குழப்பிட்டு இருக்கிறாங்கல்ல, இருக்காங்களா இல்லையா? ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவாங்க விசுவாசிகளா. கவனிங்க, யார் வீட்டுக்கு வருவாங்கன்னா ரட்சிக்கப்படாத வீட்டுக்கு போக மாட்டாங்க. கவனிக்கிறீங்களா? ஆமென். ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கணும், ஒரு வாக்குத்தத்த போர்டு இருக்கணும். எல்லாம் என்ன பாருங்க, இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணுறது. நீங்கள் உடனே பாஸ்டர் ஒயிட் போட்டு வருவாங்க. எல்லாரையும் உள்ளே விட்டுறாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா பைபிள், பெரிய ஒரு பைபிள் கொண்டு வந்திருக்காருயா, போச்சு போ. எது கேட்டாலும் வசனமாக தான் பேசுகிறார். ஜாக்கிரதையாரு. அல்லேலூயா. வசனம் பேசுறது இல்லை, வசனத்தின்படி வாழணும். அல்லேலூயா. ஆமென். எனக்கு ரொம்பலாம் பேச தெரியாது, ஆனால் முயற்சி பண்ணுவேன். வசனத்தின்படி என்ன பண்ணுவோம்? நம்ம கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கிறணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ கவனிங்க,
அப்போ இவங்கெல்லாம் வந்து உங்களை டார்கெட், எல்லோரும் என்ன பாருங்கள், குடும்பங்களாக ரசிக்கப்பட்ட புதுசாக இருக்கிறவங்களாம் எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆமீன் சொல்லுங்கள். எல்லோரும் உங்கள் வீட்டை டார்கெட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்படாதவங்க டார்கெட் பண்ணுங்கய்யா, ஒரு நான் கிறிஸ்டியனை டார்கெட் பண்ணுங்கய்யா, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கய்யா, ஒரு ஆத்தும ரட்சிப்படைய செய்யுங்கய்யா. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க. அதை செய்கிறது கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பங்களை எல்லாம் விசுவாசிக்கலாம் பாருங்கள், சும்மா வந்து எல்லாரையும் உள்ளே விட்டுருக்கூடாது. ஆமீன் சொல்லுங்கள். ஆமீன். உங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் ஜெபம் பண்ணலாமா, இல்லை நாங்களே ஜெபம் பண்ணிக்கிறோன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. உபதேசம் தப்பாக சொல்லிடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? அப்போது நீங்கள் ஒரு வீடுகளுக்குள் ஒரு ஆளை அனுமதிக்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், கனி நிறைந்தவர்களான்னு பார்க்கணும், அவங்க லைஃப் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும். ஆமென். அதைத்தான் இப்போ இல்லை, கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 வருஷத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேதுரு காலத்தில் கூட இப்படிப்பட்ட கள்ள உபதேசிகள் உள்ளே வந்தாங்களாம். ஆமென். பவுல் எழுதுறாரு, நான் போன பிற்பாடு எபேசு சபைக்கு மிலேத்தி தீவில் அந்த மூப்பரெல்லாம் கூப்பிட்டு எழுதுறாரு, நான் போன பிற்பாடு கொடிதான ஓநாய்கள் உள்ள வரும்னு பவுல் எழுதுறாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தவறான உபதேசங்களை அவங்களுக்கு பைபிள் என்ன சொல்லுதா, பரியாசக்காரர். ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்லுது? அப்போது இன்றைக்கு எல்லாரும் கவனிக்கிறீங்களா, யார் யாரோ வந்து உங்களை குழப்பக்கூடாது, யார் யாரும் உங்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து உங்களை திசை மாற பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, நிறைய உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, அன்பு பொழிவாங்க. அன்பு என்ன பண்ணுவாங்க, பொழியும். அல்லேலூயா. என்ன தெரிஞ்சு போச்சு, சிக்கி போச்சு, ஓனாய் எங்கே சிக்கிருச்சு, சாரி ஆடு எங்கே சிக்கிருச்சு, ஓனாய் கிட்ட. அல்லேலூயா. அப்போ ரொம்ப நீங்கள் பாருங்கள், சிலர் ஏமாந்து போகிறது எதில் தெரியுமா, என்ன அன்பு பார்த்தியா, எவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க பாஸ்டர், சிக்கிட்ட ஓனாய்கிட்ட. அல்லேலூயா. எந்த பேரண்ட்ஸும் ஒரு குழந்தைகிட்ட எப்போ பார்த்தாலும் அன்பு பொரிய மாட்டாங்க. இங்கே 4 வைப்பாங்க தான், அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. எப்பயுமே ஒன்றுட்ட நடிக்கிறான் பாரு, அவன் மட்டும்தான் ஒரே மாதிரி அவங்ககிட்ட அன்பு காட்டுவான். செல்லம் கண்ணு மணியே நீ சொல்லு போ சனியே. அல்லேலூயா. ஆமென். இருக்கீங்களா? எல்லாம் மாய்மாலம். வாலிபர்களே மாய்மாலம். புரிஞ்சுக்கோ, எங்கே அன்பு இருக்கு அங்கே என்ன இருக்கும், கண்டிப்பு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கண்டிப்பு இல்லாத அன்பு உன்னை தண்டிப்புக்குள்ளே கொண்டு போயிடும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ நிறைய நேரத்தில் இந்த போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். நான் சொல்லித்தரேன். அல்லேலூயா. உண்மைன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காதெல்லாம் இருக்கும். ஆமென். ஆமென். ஓகே. அப்போ கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த யாரும் குழப்பக்கூடாதுன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நம்ம என்ன பண்ணணும், வளரணும். கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை நீங்கள் வளர்க்கணும். இன்றைக்கி எல்லாம் வளர்றோம், நம்ம விரும்புகிறோம். பார்த்தீங்களா, நான் ஆரம்பத்தில் ஒரு சைக்கிள் வச்சுருந்தேன், இப்போ என்ன வாங்கிட்டேன், நடந்தேன், இப்போ சைக்கிள் வாங்கினேன், இப்போ பைக் வாங்கிட்டேன், அடுத்து என்ன வாங்கணும். இப்படியெல்லாம் நம்ம க்ரோத் ஆகிறோம். முதல்ல ஒரு சாதாரண வீட்டில் இருந்தோம், இப்போ நம்ம நல்ல ஒரு வீடை கட்டிட்டோம், அடுத்து நம்ம ஒரு பங்களா, அப்படியெல்லாம் நினைக்கிறோம். ஒரு சாதாரண வேலை செய்கிறோம், இப்போ நம்ம வளர்கிறோம். அப்போ எல்லாத்துலேயும் வளர்ச்சி இருக்கிற நாம ஆவியில் வளரணும். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும். இந்த 2025 கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வளர்ந்தீங்கன்னா எந்த ஒரு தவறான உபதேசமும் உங்களை அசைக்க முடியாது. அல்லேலூயா. எனக்கு வசனம் தெரியா, எடியா வசனத்தை நான் பேசுகிறேன் அப்படி நீங்கள் வேதத்தை புரட்டணும். நம்ம தான் பைபிளை படிக்கிறதே கிடையாது. அதனால் ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போனாராம், விருந்து கூப்பிட்டுருந்தாங்களாம். நீங்கள்லாம் கூப்பிட்ற மாதிரி ஒரு விருந்து கூப்பிட்டுருக்குறாங்க. விருந்து கூப்பிட்டோன்னே போய் சாப்பிட்டுட்டு, அது பெரிய பணக்காரங்க வீடு, பார்த்தா சாப்பாடு என்ன ஸ்பூனா, வெள்ளி ஸ்பூனில். பாஸ்டர் சாப்பிட்டு பைபிள்லாம் எடுத்துகிட்டு வந்தாராம். பைபிள் எடுத்து வந்து ஜெபம் பண்ணிவிட்டு போயிட்டாராம். போன உடனே பாஸ்டர் போனோன்னு ஒரு வெள்ளி ஸ்பூனை காணோம். என்ன காணோம்? எல்லாரும் வீடு பூரா தேடி பார்க்குறாங்க, ஸ்பூன் என்ன பண்ணல, கிடைக்கல. என்ன ஸ்பூன் காணோம்? வெரி குட். இதே மாதிரி வசனத்துக்கு சொல்லணும். ஓகே. வெள்ளி ஸ்பூனை காணோம், எல்லாம் தேடுறாங்க, வீடு கிடைக்கல. அப்போ அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வர்றாங்க. சர்ச்சுக்கு வந்தால் ஃபேமிலியாக பேசிக்கிறாங்க, எப்படி காணாமல் போச்சு, பாஸ்ட் தான் வந்துட்டு போனார், பாஸ்ட்டு கேட்டுடலாமா. ஃபஸ்ட்டு வாரம் வந்தாங்க, மனசெல்லாம் எதில் தான் இருக்குது, பாஸ்டர் கர்த்தர் அப்படி, அதெல்லாம் காதில் விழுகவே இல்லை. வெள்ளி ஸ்பூன், வெள்ளி 4 பேருக்கும். அப்புறம் 2வது வாரம் ஆச்சு, 3வது 4வது வாரம் ஆச்சு.
1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே தயக்கமாக பாஸ்டர் மறுபடியும் விருந்து கூப்பிடலான்னு சொல்லிட்டு விருந்து கூப்பிட்டாங்களாம். சர்ச்சில் கேட்க முடியாது, எங்கே கூப்பிட்டு கேட்கலாம்? வீட்டுக்கு வாங்க பாஸ்டர்ன்னு சொல்லி வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு கிளம்ப போனாராம். போகும்போது அந்த வீட்டில் இந்த வாலிப பையன் என்ன பண்ணிட்டான், பாஸ்டர் இந்த வெள்ளி ஸ்பூனு நீங்கள் வந்தோடனே காணாமல் போச்சு, அது என்னாச்சு பாஸ்டர் அப்படின்னாராம். அவர் போன மாதம் வந்தார்ல, 1 மாதம் என்ன பண்ணல, காணலை. எத்தனை மாதம் காணல சொல்லு மது, எத்தனை மாதம்? 1 மாதம் காணலை. அப்போ அவர் சொன்னாராம், அந்த வெள்ளி ஸ்பூனை உங்கள் வேதாகமத்தில் தான் வச்சுட்டு போனேன் அப்படின்னாராம். வெள்ளி ஸ்பூனை உங்கள் பைபிள்குள்ளே தான் நான் என்ன பண்ணேன். அப்போ 1 மாதம் அந்த முழு குடும்பமும் என்னத்தை எடுக்கலை, பைபிள் என்ன பண்ணலை, எடுக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நம்மலாம் அப்படித்தான், சண்டே தான் தேடுவோம். ஒரு அம்மா வேகமாக போய் ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிள் எடுத்துட்டு வரணும், வேகமாக போய் எடுத்து ஓடி வந்துருச்சு. திரும்பி பார்த்தா லிஃப்கோ டிக்ஷனரி சர்ச்சில் வந்து தேடுது, ஆல்ஃபபெட் A B, என்னடா அது ஆதியாகமத்தை காணமேன்னு. அவசரத்தை என்னத்தை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணல தெரியல, டிக்ஷனரி எடுத்து வந்து உட்காந்துருக்கு சபையில், என்ன வழக்கமான வெயிட் கூடுதலாக இருக்கே அப்படின்னு. எல்லாருக்கும் தனித்தனி செல்ஃபோன் இருக்கிற மாதிரி, எல்லாருக்கும் தனித்தனி தட்டு இருக்கிற மாதிரி, எல்லாருக்கும் தனித்தனி பெட்ஷீட் இருக்கிற மாதிரி, எல்லாருக்கும் தனித்தனியாக பைபிள் இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், இல்லை நீ ஆதியாகமம் வச்சுக்க, நான் வெளிப்படுத்தின விசேஷம் வச்சுக்கிறேன்னு நீங்கள் உங்களையெல்லாம் எங்கே பண்ணுவேன்னு தெரியாது. அல்லேலூயா. வாங்குங்க பைபிளை, வாங்குங்க. பைபிள் இல்லைன்னா சொல்லுங்கள், காசு கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்து தரேன். அல்லேலூயா. ஆமேன். அப்போது முதலாவது நம்ம வளர வேண்டிய வாசிக்கலாம் 1 பேதுரு 2:3. 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். நம்ம வளர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு பால், இந்த பைபிளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பால் சொல்லுங்க? என்ன பால்? ஆரோக்கிய பாலா, ஆவின் பாலா, என்ன பால்? ஞானப்பால். காலைல எந்திரிச்சோன்னே ஒரு குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்? பால் கொடுக்கணும். இப்போ இருக்கிற நீங்களாம் குழந்தைங்க தானே, நீங்கள் பாலை வாங்கி டீ போட்டு குடிக்கிறீங்க, காப்பி குடிக்கிறீங்க. ஆமேன். சில காலையில் டீ குடிக்கலைன்னா எனக்கு அந்த நாளே நல்லா இருக்கான்னு சொன்னவங்களை கை தூங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7. நம்ம தமிழர் கலாச்சாரம் என்னது? டீ குடிச்சு ஆகணும். எனக்கு கூட டீ குடிச்சோம். அல்லேலூயா. டீ குடிக்கிற நாம ஞான பால் மேலே எப்படி இருக்கணும்? அம்மாமாருக்கெல்லாம் கேட்கணும், டீ குடிறி அப்படின்னு கேட்பாங்க. யோ ஞானப்பால் குடிச்சியான்னு கேட்கணும். அவர் என்ன முழிப்பார், ஞானப்பால் அது என்னது? பைபிள். அல்லேலூயா. என்னது? ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பைபிள் படிச்சியா? சாப்பாடு ஊட்டுறீங்க, சாப்பிட்டு அது பாவம். பாத்ரூமில் உட்காந்தாலும் ஒரு இட்லி சாப்பிட்றேன், இந்தாடா இரு, அது போயிட்டு வந்தோன்னே கொடுங்களேன். அல்லேலூயா. போய் திரத்தி ஊட்டுறீங்க, பேகை மாட்டி விட்றீங்க. போகும்போது ஞானப்பாலை குடிச்சிட்டு போனியான்னு கேட்டிங்களா? அல்லேலூயா. இல்லையா, நானே ஞானப்பால் குடிச்சு பல மாதம் ஆச்சியா. அல்லேலூயா. காலைல பைபிள் வச்சு ஸ்கூலுக்கு போகிறீங்களா? உங்கள் அம்மாட்ட கேட்போம், பைபிள் வச்சு தானே ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க? வெரி குட். அல்லேலூயா. ஆமாம். உங்கள் வீட்டுக்காரெலாம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஞானப்பால் குடிக்கணும்? என்ன குடிக்கணும் சொல்லுங்கள்? சொல்லுங்க. ஞானப்பால். இதை குடித்தா ஞானம் வரும். சண்டை போட மாட்டார், சம்பாரித்து கரெக்டாக கொடுப்பாரு. அல்லேலூயா. அடிக்க மாட்டார், துன்புறுத்த மாட்டார். இதெல்லாம் கால் இருந்துச்சு. தயவு செஞ்சு இந்த பைபிள் என்ன பண்ணிடுங்க, படிச்சிருங்க. அவருக்கு என்ன பண்ணணும்? படிக்காமல் வீட்டை விட்டு நீ என்ன பண்ணக்கூடாது? படிக்கலைன்னா அடுப்பு என்ன பண்ண மாட்டேன், ஆன் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்கள். அவர் எந்திரிச்சு டீ கடைக்கு போயிடுவாரியா? ஆன் பண்ணலன்னு அந்த மனுஷன் அல்ல அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம். நீ என்னடி போடுறது? போன 5 நிமிஷத்தில் என்ன பண்ணார்? நாய்க்கர் போட்டு டீ என்ன பண்ணிடுவார், கொடுத்துருவார் அப்படின்னு. என்ன பண்ணுறது? ஓகே. அப்போ முதலாவது எல்லோரும் கவனிங்க, சொல்லுங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய வசனத்துக்கு சிலருக்கெல்லாம்
பத்திரிக்கை, கல்யாண பத்திரிக்கை கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறீங்க? அவங்க பேர் எழுதி என்ன எழுதுறீங்க? அவர்கள், அப்புறம் திரு, ஏன் ரெஸ்பெக்ட். அப்போ பைபிள் எழுதி திருவசனம். என்ன வசனம்? திருவசனம். ஹல்லேலூயா. என்ன வசனம் இது? திருவசனம். நம்மளை திருப்புற வசனம், நம்மளை டர்ன் பண்ணுற வசனம். ஆமென். அப்போ ஞானப்பாலின் மேல் சிலருக்கு படிக்க இல்லையா, யூடியூப்பில் இருக்குது, வசனத்தை கேளுங்க, கேளுங்க, போட்டுட்டு என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஹல்லேலூயா. எதுக்கோ நம்ம ஃபோன் பயன்படுது, கேட்கலாம் கேட்கலாம். ஆமென். போட்டு கேளுங்க. அப்போது முதலாவது நம்ம கிறிஸ்துவில் எப்படி வளரணும்னா, ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருந்து தினந்தோறும், இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்க, நான் தினந்தோறும் வேதாகமத்தை வாசிக்கணும். ஆமென் சொல்லுங்கள். ஃபாதர் பெர்க்மன்ஸ் என்ன பண்ணுவாராம், தினந்தோறும் வசனம் படிச்சுட்டு ஒரு வசனத்தை என்ன பண்ணுவாராம், பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் போட்டுக்குவாராம். பாக்கெட்டில் போட்டு சும்மா இருக்க நேரம் அதை எடுத்து மனப்பாடம் பண்ணுவாராம். பாக்கெட்டில் போட்டு. எவ்வளோ பெரிய ஆள் இல்லை, எவ்வளோ பெரிய மனுஷன். அவர் சொல்கிறாரு, நான் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்குவையா, அப்பப்போ வசனத்தை மனப்பாடம் பண்ணுறேன்றார். அல்லேலூயா. தேவன் உயர்த்தாமல் என்ன பண்ணுவாருங்க அவரை? என்ன அந்த திரு வசனத்துக்கு மரியாதை கொடுத்தோம்னா அது உங்களை திருமதி ஆக்கிரும். அல்லேலூயா. அந்த திரு வசனம் என்ன வசனம்? எல்லாம் சொல்லுங்க. அந்த திரு வசனத்துக்கு ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்தோம்னா அது உங்களை ரெஸ்பெக்ட் உள்ள ஆளாக்கிடும். ஆமென் சொல்லுங்க. கொலோசியர் 1:10, எபேசியர் 4:15. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி. அடுத்தது எபேசியர் 4:15. எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக. பாருங்க, தலையோட சேர்ந்து வளரணும். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, தலையாகிய, எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நாம். ஆமாம், கவனிங்க. நம்ம வளர்ச்சி எப்படி இருக்கும்? தலையோடு சேர்ந்து வளரணும். எல்லோரும் சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள், எப்படி வளரணும்? எல்லோரும் இருக்கீங்களா? என்ன பாருங்கள், என்ன பாருங்கள், என்ன பாருங்கள். தலை இருக்குது, ஒரு உடம்புல எல்லாம் எப்படி இருக்கணும்? ஈவனாக வளரணுமா இல்லையா? சொல்லுங்களேன், சொல்லுங்கள். ஆமேன். இல்லை மூக்கொண்டி வளர்ந்துட்டே போகுது, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை சொல்ல முடியாது, டைம் இல்லை. இந்த மூக்கு வளர்ந்துட்டே போகிறதுக்கு. ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட போய் வரம் கேட்டானா. அப்போ கடவுள் கொடுத்தாரா வரம். உனக்கு 2 காரியத்தை நீ செஞ்சால் வாய்க்கும் அப்படின்ட்டாரான். சொல்லுங்கள், என்னது? இவன் வரத்தை வாங்கிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னானா. நின்று பார்த்தா மூக்கு எப்படி இருந்துச்சான்? சப்பையாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சான்? நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழுத்து விட்டானா அது பக்கத்து வரைக்கும் போயிடுச்சான். எப்படி போயிடுச்சான்? அப்புறம் ஐயோ கடவுளை, என் மூக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கொஞ்சம் இதாகணும், தட்டையாகணும்னா ரொம்ப உள்ளே போயிடுச்சான். மூக்கே காணவன். என்னதான் இருக்குதான்? என்னதான் இருக்கான்? அந்த ஹோல் தான் இருக்கான். 2 மூக்கே இல்லை. எப்படி இருக்கு நமக்கு மூக்கு இல்லைண்ணா? அந்த மாதிரி ஆகிப்போச்சான். அல்லேலூயா. ஒன்று நீளமாக போச்சு, இல்லைன்னா உள்ளே போயிடுச்சு. அப்போ கடவுள்கிட்ட வந்தானா, என்னடா அது கடவுளுக்கு அடையாளம் தெரியல, யாரா நீ? கடவுள் கேட்குற, யார் நீ? நான் தான் சாமி, வரேன் கேட்டவன், நீ தானே அது? ஆமேன். கூப்பிட்டு என்னன்னா, சாமி நான் கேட்டதெல்லாம் தப்பு, என் மூக்கு இருக்கிற மாதிரியே என்ன பண்ணிட்டோம். அப்புறம் நார்மல் மூக்கு வந்துச்சான். சிலருக்கு பார்த்தீங்களா, கடவுள் படைச்சல் என்ன இருக்காது. நீங்கள் நினைக்கிறீங்களா இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆண்டவர் உங்களை படைச்சது நல்லதுன்னு கண்டு தான் படைச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கவனிங்க, தலையோடு சேர்ந்து வளரணும். எல்லாம் சொல்லுங்கள், எப்படி வளரணும்? தலையோடு சேர்ந்து வளரணும். ஆமேன்னு சொல்லுங்கள். தலை ஒரு பக்கம் இருக்குது, கை பாட்டுக்கு நீண்டுட்டு போகக்கூடாது, கால் பாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, நீண்டுட்டு போகக்கூடாது. போச்சுன்னா எப்படி இருக்காது பார்க்குறக்கு? நல்லா இருக்குமா? நீல கையோட வர்றீங்க, தரையை முட்டுது. அல்லேலூயா. எப்படி இருக்கும்? அம்மா பேயின்ட்டு ஓடிடுவீங்க.
சர்ச்சில் இருந்து என்ன பண்ணுவீங்க? ஆமாம், நல்ல கால் மட்டும் நீளமாக இருக்குது. எப்படி இருக்கும்? தலையோடு சேர்ந்து வளர்கிற வளர்ச்சி தான் உணவுன்னு ஒன்று இருக்குது. சரிவிகித உணவு. ஹல்லேலூயா. சரிவிகித வளர்ச்சி. கிறிஸ்துவோட இணையிற ஒரு மனுஷன்தான் சரியான அளவில் வளர முடியும். ஆமென். ஓகே, அப்போ முதலாவது வேதத்தை இந்த ஆண்டில் படிங்க. வாஞ்ச இருக்கணும். பார்த்துருக்கீங்களா? பைபிள் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் உங்களுக்கெல்லாம். ஆமென் சொல்லுங்கள். வேதத்தை எடுக்கும்போது சிலருக்கு தூக்கம் வரும் பாருங்க. ஐயோ கொட்டாய் வரும் பாருங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாவா? அப்படித்தானே? ஆனால் வேறு ஏதாவது நம்ம செய்யும்போது எப்படி இருக்கும்? ஆர்வம் பார்க்கணும். என்னது அது சரியாக தெரியல, கண்ணை நோண்டணும். உன் கண்ணை பைபிளை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேற, நீ பார்க்க மாட்டேற. ஹல்லேலூயா. சிலர் சொல்கிறாங்க ரொம்ப நேரம் உட்கார வைக்காதீங்க பாஸ்டர், கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணிடும்? மாறிடும். ஏன் சினிமா தேட்டரில் 3 மணி நேரம் உட்கார கான்சன்ட்ரேஷன் மாறுதா? மாறலையே. அந்த இன்டர்வல் போடுற வரைக்கும் பாப்கார்னை வாய்க்குள்ளே தள்ளுற வரைக்கும் ஆனை பார்த்துன்னு கான்சன்ட்ரேஷன் மாறலையே. வீட்டில் டிவி பார்க்குறீங்களே உட்காந்து, இந்த பொங்கலுக்கெல்லாம் பார்த்தீங்களே, தெரியும் எனக்கு. சிரிக்கிறத பார்த்தீங்களா எல்லோரும்? பார்க்குறீங்களா? இடையில விளம்பரம் போட்டு அவனத்துக்கு நாசமாக போனவன் முக்கியமான நேரத்தை என்னத்தை போட்டான்? விளம்பரத்தை என்ன பண்ணிட்டானா? தொலைச்சுன்னு உங்களையெல்லாம் அவனை சபிச்சிருது. ஹல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் நம்மளால் முடியுது. நம்ம குழந்தை கையில் செல்ஃபோனை கொடுங்க, காலையில் கொடுத்தீங்கன்னா ராத்திரி வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு இருப்பான். ஆனால் பைபிளை கொடுங்க. ஏன் அது இல்லைன்னா வசனம் சொல்லுது பாருங்க, திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்ச ஆசை. ஆசை சொல்லுங்க, ஆசை. ஆசையாக இருக்கணும். பைபிள் படிக்கும்போது எப்படி இருக்கணும்? ஆண்டவர் என்கிட்ட பேசணும்ப்பா, இன்றைக்கி எனக்கு உணர்த்தணும் ஆண்டவரே. ஆண்டவர் இன்றைக்கி என்னோட கூட சம்பாஷிக்கணும் ஆண்டவரே. இன்றைக்கி நான் என்ன செய்யணும் எனக்கு போதிக்கணும் ஆண்டவரே. இல்லை, எங்கள் அம்மா படிக்க சொன்னாங்க ஸ்கூலுக்கு போகும்போது, நீதிமொழிகள் 1, சங்கீதம் 1, சங்கீதம் 91. ஆமேன். அப்படி படித்து முடிச்சுட்டு ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. என்னோட கூட பேசுங்க, என்னோட கூட பேசுங்கப்பா. கோயிலுக்கு வர்றீங்களா? ஆண்டவர் இன்றைக்கி எங்களோட பேசணும் ஏசப்பா. ஆமேன். எங்கள் பாஸ்டர் பேசுகிறேன், எங்கூட பேசணும், ஆராதனையில் பேசணும், துதியின் பகுதியில் பேசணும், கடைசி ஜெபத்தில் பேசணும். அந்த வாஞ்சை இருந்துச்சுன்னா வாஞ்சையுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி அனுப்புவார். திருப்தியாக்கி அனுப்புவார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பசியுள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாக இருக்கும். நீங்கள் பசியில் இருக்கணும். வேதத்தை படிக்கும்போது பசியில் இருக்கணும். ஆண்டவர் என்கிட்ட பேசுங்கப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா. அந்த பசியோட கோயிலுக்கு வாங்க. உங்களுக்கு எல்லா ஆகாரமும் ஜீரணமாகும், எல்லா ஆகாரமும் டைஜஷன் ஆகும். ஹல்லேலூயா. நம்ம தான் மந்தமாக வந்திருக்கிறோமே. என்ன பாஸ்டர் இன்னைக்கு அதே பிரசங்கமா? ஹல்லேலூயா. அதே பாட்டா? போன வாரம் ஆவி உள்ளே பூந்து வெளியே போச்சு, இப்போ என்னாச்சு? இப்போ வெளியே பூந்து உள்ளே வந்துருச்சு. வரும் வரும். ஹல்லேலூயா. ஏன்னா பசி அது இருந்துச்சுன்னா எல்லா கசப்பு கூட உங்களுக்கு எப்படியா மாறும்? இனிப்பா மாறும். ஹல்லேலூயா. பாருங்க, சாமுவேல் 2:21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமார் 2 குமாரத்திகளையும் பெற்றால் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில வளர்ந்தான். ரெண்டாவது பாருங்க, கவனிங்க. இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எப்படி நாம் வளர்ச்சி அடைய வேணும்னா, ரெண்டாவது நீங்க தேவ சமூகத்தில் வளரணும். ஹல்லேலூயா. சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில வளர்ந்தான். ஹல்லேலூயா. நம்ம வளர்ச்சி, நம்முடைய வளர்ச்சியினுடைய அச்சாரம் தேவ சமூகம். எல்லாரும் இருக்கீங்களா? நானும் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, ரெண்டாவது நம்ம வளரும். முதல்ல களங்கமில்லாத ஞானப்பால், வாஞ்ச, பசி, தாகம் அப்படி இருக்கும் பொழுது அந்த வசனம் பேசும். உங்கள் பைபிள் எவ்வளோ அழுக்க வேணா இருக்கலாம், ஆனால் நீங்கள் பசியோடு இருந்தீங்கன்னா அது உங்கள் தாகத்தை தீக்கும். அது உங்கள் தாகத்தை தீக்கும். அது உங்கள் பசியை தீக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் 10,000 ரூபா பைபிள் வாங்கியிருந்தாலும் நீங்கள் பசி இல்லைன்னா, நீங்கள் தாகம் இல்லைன்னா அது வேஸ்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளைகளே, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தேவ சமூகத்தில் வளர்ந்தான். 26 படிங்கம்மா. 26 படிங்க. 1:26 படிமா. சாமுவேல் என்னும்
அடுத்து 3:19. அடுத்து 3:19. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டனும் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கு மனுஷருக்கு பிரியமாக என்ன பண்ணானா? நடந்து கொண்டான். தேவ சமூகத்துல வளர்ந்த சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமா நடந்துகிட்டானா. சிலர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் தேவனுக்கு மட்டும்தான் எப்படி நடப்பேன், ஆனா மனுஷனுக்கு எப்படி இருக்க மாட்டேன். மனுஷன் பாதி மிருகம் பாதி. அப்போ தலை பாதி முண்டம் பாதி. தலை மட்டும் பரலோகம் போகும். ஓகே, அப்போ 3:19. 1 சாமுவேல் 3:19. சாமுவேல் வளர்ந்தான். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. தேவ சந்நிதியிலே வளர்ந்த சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்தான். அவனுடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுந்து விடாதபடிக்கு தேவன் சாமுவேலை நிலைநிறுத்தினார். இன்னைக்கு நம்ம எப்படி கிறிஸ்துவுக்குள்ள வளரணும்னா தேவ சமூகத்திலிருந்து வளரணும். அல்லேலூயா. சாமுவேல் தேவ சந்நிதியில் வளர்ந்தான். இன்னைக்கு நம்ம வளர்ச்சி எங்கே இருக்குன்னா, நிறைய நேரத்தில் என் வளர்ச்சி என்னுடைய உழைப்பில் இருக்குது, என் வளர்ச்சி என் மூளையில் இருக்குது, என் வளர்ச்சி என்னுடைய கடுமையான எல்லாவற்றிலும் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் வளர்ச்சி தேவ சந்நிதியில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. தானியேல் 1:5. தானியேல் 1:5. ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும். 3 வருஷம் ராஜா தானியேலையும் அவனுடைய நண்பர்களையும் வளர்த்தார். யார் வளர்த்தா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, யார் வளர்த்தா? இன்னைக்கு நிறைய நேரத்தில் பாருங்க, ராஜா நம்மளை வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம். அல்ல என்ன பாருங்களேன், நிறைய பேருக்கு எங்கே வளர விருப்பம் இல்லை, தேவ சந்நிதியில் வளருக்கு என்ன இல்லை, ஆனால் யார் வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம்? நான் மட்டும் இந்த குடும்பத்தில் பிறந்திருந்தேன், அந்த குடும்பமே உருப்படாமல் போயிருக்கும். குடும்பம் தப்புச்சுது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒன்றால் என்ன ஒரு பெருமை, என்ன ஒரு பெருமை. சில சொல்லுவாங்க, என் அழகுக்கு நான் இங்கே பிறக்க வேண்டியதில்லை, எங்கள் யமலோகத்தில் பிறக்கணும். என்ன பெருமை பேசுகிறாங்க வீட்டில் இருந்து. அது பொம்பளை பசங்க ரொம்ப பெருமை. அல்லேலூயா. ராஜ சமூகத்தில் இந்த பசங்க வளர்க்குறாரு. யாரு? ராஜா வளர்க்குறாரு. அவர் கையில் வளர்க்குறாங்க. ஆனால் தானியேல் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டார். அடுத்து தொடர்ந்து படி. அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அஸ்ரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தெஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அஸ்ரியாவுக்கு ஆபேத்நேகோ என்று மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் என்னும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. கவனிங்க. ராஜா வளர்க்கிறாருங்கும் போது ஓடி போய் வளர்க்க, ஐயோ ராஜா கிட்ட வளர்க்கணும், ஐயோ சந்தோஷம், என்ன ஜாலியா இருக்குல்ல ராஜா வளர்ப்பு. யாரெல்லாம் ராஜா வீட்டில் போய் வளர ஆசைப்பட்டீங்க? கை தூக்குங்க. உங்களுக்கு தெரியும் ராஜா நம்மளை சேர்க்க மாட்டாருன்னு. அல்லேலூயா. ராஜா வளர்க்குறாருன்னு எல்லாம் ஓடி போயிடுவான். அம்மாவாவது அப்பாவது ஆட்டுக்குட்டியாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் ராஜ சமூகத்தில் வளர்ப்பதை தானியேல் வெறுத்தான். மோசே, அந்த எபிரேயர்ல அந்த வசனத்தை படிங்களேன். விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்தான். அடுத்தது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. கவனிங்க. சில நேரத்தில் எல்லாரும் கவனிக்கிறீங்களா, இந்த நமக்கு சில மேன்மைகள் வரும்போது அது வெறுக்க கற்றுக்கணும். தானியேல் வெறுத்தாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், வாலிபன் இளைஞன், அப்படியே சும்மா அந்த வாலிப வயசில் அப்படியே இளங்கன்று என்ன அறியாது, எவ்வளோ ஆசை, எவ்வளோ கற்பனை இருக்குல்ல. ஆனால் ராஜா சமூகத்தில் வளர விரும்பலை, தானியேல் தேவ சமூகத்தில் வளர விரும்பினான். ஆமென் சொல்லுங்க. வாசிங்கம்மா, தானியேலுக்கு வந்துருங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானபடும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில்
தயவும் இரக்கம் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு வாலிபர் மூஞ்சியை பாப்பாரு, உங்க மூஞ்சி காஞ்சி போய் இருந்துச்சுன்னா நான் செத்து போயிருவேன்றார். அடுத்தது 11வது வசனம். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல் அனனியா மீஷாவேல் அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்சார் என்பவன் தானியேலை நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். 10 நாள் ராஜா சாப்பாடு, தேவ சாப்பாடு. அல்லேலூயா. 10 நாள் ராஜ சமூகம், 10 நாள் தேவ சமூகம். அல்லேலூயா. எது வேணும்? தேவ சமூகம் வேணுமா, ராஜ சமூகம் வேணுமா? பொய்யா சொல்றாங்க ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. ஏசப்பா, ராஜா வந்து நான் மட்டும் தான் இங்கே இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் ராஜா வண்டியில் ஏறி இருப்பீங்க, சேரிட்டியில். அடுத்து வாசிங்க. எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றார். சவால் விடுறான். அப்பா, தேவ சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம், அவன் ராஜா சமூகத்தில் இருக்கட்டும், அவன் என்ன வேணால் குடிக்கட்டும், ஆனால் தேவ அதுதான் நீங்கள் நினைக்கிறீங்களா? உலகத்தில் பெரிய பெரிய ஆகாரம் இருக்கலாம், ஆனால் தேவ சமூகத்தில் கொடுக்குற ஆகாரம் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அடுத்தது 14. அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளெல்லாம் அவர் சோதிச்சு பார்க்கிறார். அடுத்தது 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிலும், எல்லாரையும் பார்க்கலாம், ராஜா சாப்பாடு ராஜ சமூகத்தில் இருந்தவனை பார்க்கலாம், அவர்கள் முகம் களையுள்ளதா. தேவ சமூகத்தில் இருந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் முகம் எப்படி இருந்துச்சான்? சொல்லுங்க. கலை. ஹலோ, இருக்கீங்களா? உங்க முகம் கலையா இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் எங்கே இருக்கணும்? ஆமாம், ராஜ சமூகத்துக்கு போனீங்கன்னா கலை இருக்காது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் என்ன இருக்கும்? கலை. சிலர் ஆலயத்துக்கு வந்தோடனே உங்கள் முகத்தை பார்க்கணும். நீங்கள் இறங்கி போகும்போது இந்த தெருவில் இருக்கவங்களாம் பார்க்கணும். என்ன கலையாக இருக்குடா, என்ன தான் உள்ளே நடக்குது, நான் வரட்டுமா, வாங்க. சில மூஞ்சியை பார்த்து நான் அப்படியே ஓடிடுவான் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஏன் இல்லை, பாவம் எதோ கஞ்சிக்கு சேர்த்தாப்புல வருது. ஆமாம், பாவம் என்னது அதே பரிதாபமாக போகுதியா? அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. அடுத்தது ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவருக்கு ஒன்லி வெஜிடேரியனை மட்டும் கொடுத்தான். நல்லா கவனிங்க. தானியேல் வாயை கட்டினான். எல்லாரும் சொல்லுங்க. தானியேல் வாயை கட்டினான். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லணும். தானியேல் வாயை கட்டினான். தானியேல் வாயை கட்டினான். அதனால தான் சிங்கம் வாயை கட்டுச்சு. சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேல் வாயை கட்டினா, அதனால் சிங்கம் என்ன பண்ணுச்சு? தானியேல் ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க. அப்படியே அந்த சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க. அப்படியே நமக்கு சில நேரத்தில் இந்த பிரியாணி கடை கிராஸ் பண்ணும்போது உங்களை அப்படியே என்ன பண்ணுது? பிரியாணி கடை சிக்கன் 65 வாங்கி சாப்பிடாம என்ன பண்ணுறதில்ல, வீட்டுக்கு போகிறதில்ல. பார்த்துருக்கீங்களா? அப்படி நான் சில நேரத்தில் என் மனைவியோட போவேன். அப்படியே அந்த மசாலா போட்டு தாளிப்பான் பாருங்க. அதை என்ன பண்ணுது? நம்ம ஆவி அவனோட போயிடுது அப்படியே. அல்லேலூயா. அந்த ஆவி தேவனை தந்த என்னுடைய ஆவி எங்கே போயிடுது? தேவனிடத்தில் போகல. எங்கே போயிடுது? பாய் கடைக்கு போயிடுது. உண்மையா பொய்யா? அப்படி யாருக்கெல்லாம் போயிருக்கு? நான் அப்படி சம்டைம்ஸ் பாருங்க ஒன்று அப்படி சும்மா அவன் எங்கேயோ இருக்கிறான், அப்படி போட்டு பைக்கில் போகிறான், என்ன பண்ணிடுது? அப்படியே போயிடுது. அப்படி வாயில் என்ன ஊறுது? சரி, இன்றைக்கி எப்படியாவது என்ன பண்ணிடுவோம்? பிரியாணி வீட்டில் பழைய சோறு தான் இன்றைக்கி, எப்படியாவது நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி ஒரு திட்டம் போட்டுறோம். பார்த்தீங்களா? அப்போ வாலிபன் அப்படி எல்லாருக்கும் போஜனம் கொடுக்குறாங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கேருந்து பார்க்குறான், அவனுக்கு அப்படி ஒரு என்ன இருக்குது? ஒரு டெம்டேஷன், ஒரு இது வந்திருக்குமோ வந்திருக்காதா? ஆனால் கட்டுறான் வாய். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இச்சை அடக்கம், இச்சை அடக்கம், இச்சை அடக்கம், இச்சை அடக்கம். இச்சை அடக்கத்தான் அங்கே சிங்கத்தை அடக்குச்சு. அல்லேலூயா. அடங்கலைன்னா சிங்கம் அங்கே அடங்காது. இவன் இங்கே வாயை திறந்தா சிங்கம் அவனுக்கு என்ன பண்ணிடும்? பாஸ் எனக்கு கடிக்குது. அப்போ சில இடத்துல நீங்கள் வாயை திறந்துட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஐயோ கடிக்குதியா, அங்கே கடிக்குது, எங்கே கடிக்குதியா? வாய் மூட வேண்டிய இடத்துல என்ன பண்ணிடணும்? முடியணும். தானியேல் தன் வாயை அடக்கினான், சிங்கம் தன் வாயை அடக்கினது. அல்லேலூயா. போட்ட சிங்கம் ரொம்ப பசியிலேருந்து சிங்கம். அல்லேலூயா. அதுக்கும் எச்சி ஊறி இருக்கும். அல்லேலூயா. அது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? கம்முன்னு இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்கள்.
அப்போது நிறைய நேரத்தில் நமக்கு விருப்பம் என்னென்னா ராஜ சமூகம், உலகம் தேவ சமூகத்தில் வளருங்க, தேவ சமூகத்தில் வளருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி அதை விரும்புங்க. இந்த ஆண்டில் ஆண்டவர் நான் தேவ சமூகத்தில் இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. டி மைனர் கொடுப்பா. ஹல்லேலூயா. லூக்கா 1:80, லூக்கா 2:40, லூக்கா 2:52. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு, ஆவியிலே எல்லாரும் சொல்லுங்க, ஆவியில எல்லாம் சொல்லுங்க ஆவியில. இன்னைக்கு எல்லாரும் ஆவியில பலன் கொள்ளணும். அதான் அபிஷேக கூட்டம் வச்சிருக்கோம். ஆவியெல்லாம் கிடையாது, அபிஷேகமெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நீங்க நம்பக்கூடாது. இது பரியாசக்காரன் சொல்றது. அல்லேலூயா. அந்நிய பாஷை இருக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் இருக்கிறாருங்க. ஆமென். பரிசுத்த ஆவியின் வல்லமை உண்டு. என் வேதம் சொல்லுகிறது உண்மை. ஆமென் சொல்லுங்க. சிலர் சொல்றாங்க அந்நிய பாஷை இல்லை, சும்மா நீங்களா பேசுறீங்க. அதெல்லாம் பரியாசக்காரன். அவன்லாம் யாரு? வேதம் போதிக்கிறது. அந்நிய பாஷை உண்டு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆவியில் பலன் கொள்ளுங்க. ஆவி இன்னைக்கு நிறைய நேரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே வளராமல் வேர் கொள்ள முடியாமல் இருக்கிற காரணம் என்னென்னா ஆவியில் நிரம்பி ஜபிக்கிறது. ஆராதனைக்கு வர்றோம், ஆவியில் நிரம்புறதில்லை, அந்நிய பாஷை பேசுறதில்ல. ஆவியில் நிரம்புங்க. லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. இந்த பிள்ளை வளர்ந்து, யார் இந்த பிள்ளை? இயேசு கிறிஸ்து. ஆவியிலே பலனடைய அவசியம் இல்லாத அவர் ஆவியிலே பலனடைந்தார். பிள்ளை வளர்ந்து ஆவியில் என்ன பண்ணுச்சான்? நீங்கள் ஆவியில் பலன் கொண்டீங்களா? பலவீனமாக இருக்கீங்க. உள்ளான மனுஷன் பலப்படணும். எபேசியர் சபைக்கிட்ட உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் யார்? ஆவியின் மனுஷன். அவன் செத்துட்டானா, இல்லை அடக்கம் பண்ணிட்டாமா, இல்லை எலும்புந்தோல் ஆயிட்டானா, இல்லை என்ன ஃபெயிலியர்னு தெரியலாம உள்ள ஒருத்தர் இருக்கிறான். நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கானா? வெளியே இருக்கிற மனுஷன் நல்லா இருக்கிறான், புஷ்டியாக இருக்கிறான், அழகாக இருக்கிறான். அவனை ரெடி பண்ணுறோம், தலைவாடுறோம், பவுடர் அடிக்கிறோம், பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம் அவனுக்கு. அல்லேலூயா. ஆனால் உள்ள ஒருத்தன் பாவம் பரிதாபமா கட்டல் கிடையாய் படுத்து கிடக்கிறானே, அவனை என்ன பண்ணீங்க? பாவம் அவனை கையை தூக்கிட்டு என்ன பண்ணணும்? நிறைய ஸ்டோரியெல்லாம் வருது, அப்போ பண்ண சொல்ல முடியல, டைம் இல்லை எனக்கு. ஆமென். உள்ளான மனுஷன் பலப்படணும், ஆவியில் பலன் கொள்ளணும். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அந்த 2:40 மறுபடியும் படிங்கம்மா ஒரு வருஷம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. எல்லாரும் அம்மாமாருக, அப்பாமாருக, எல்லாரும் கவனிங்க. உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் என்ன பார்க்குறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் வரணுமா? இந்த வசனத்தை மறுபடியும் பாடி. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. எந்த பிள்ளை ஆவியில் பலன் கொள்ளுதோ அது ஞானத்தில் நிறையும். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். நீங்கள் புருஷன்மாருக்கு ஆவியில் நிறைஞ்சிங்கன்னா ஞானம் கிடைக்கும், மனைவிமாருக்கு ஆவியில் நிறைஞ்சிங்கன்னா ஞானம் கிடைக்கும். இன்னைக்கு ஆவியில் நிரம்பாலதான் ஞானம் இல்லை நமக்கு. ஞானத்தினால் நிறைந்தது தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஆவியில் நிரம்புங்க. ஆவியில பலன் கொண்டால் உங்க பிள்ளைகளுக்கு தானா ஞானம் வரும். ஆமென் சொல்லுங்க. ஓகே, இன்னும் நிறைய இருக்கு. அப்போஸ்தலர் 6:7 சீக்கிரமா மடமடன் படிங்க. அப்போஸ்தலர் 6:7, 9:31. தேவவசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மேல் மிகவும் பெருகிற்று. எருசலேமில் சீஷருடைய தொகை பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதா கல்தேயர சமேரியா நாடுகளில் எங்கும் சபைகளின் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்போஸ்தலர் 12:24, 16:5. தேவவசனம் வளர்ந்து பெருகிற்று. 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. கவனிங்க, இந்த 4 வசனமும் சபையினுடைய வளர்ச்சியை காண்பிக்கிறது. அப்போஸ்தலர் நாட்கள்ல நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சை இருந்தால் நாம வளரலாம். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது என்ன காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்? ரெண்டாவது இதில் வளரணும், தேவ சந்நிதியில் நம்ம வளர வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்லி கொடுத்தேன்? ஆவியில் வளரணும். ஓகே, ஆவியில் வளரணும், ஆவியில் பலன் கொள்ளணும். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். 4வது ஒரு காரியம் என்னன்னா, ஊழியங்கள் வளர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் நாட்களில் பாருங்க,
சபைகள் பெருகின, விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள், சபைகள் பெருகினது, ஆத்துமாக்கள் பெருகினது. இன்றைக்கு நிறைய நேரத்தில் ஊழியங்களை சொல்லுங்கள், ஊழியங்கள் வளரணும், எல்லா ஊழியங்களும் வளரணும். ஆமென் சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்கள். அப்போது ஊழியங்கள் வளர்ந்து பெருகணும். அப்போ சில நாட்களில் ஊழியங்கள் வளர்ந்து பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்னென்னா, எல்லா ஜனங்களும் ஒருமனப்பட்டு ஒன்று கூடி தேவாலயத்தில் அனுதினமும் ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள், நம்ம சபைகள் வளர்ந்து பெருகணும், அநேக ஜனங்களை இயேசுவை பற்றி அறிவிக்கணும், அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரை நம்ம அறிக்கை செய்யணும். இது எல்லாம் நம்ம செய்ய தவறக்கூடாது. ஊழியங்கள் வளர வேண்டும். என்ன சொல்லுங்கள், இந்த ஆண்டு ஊழியம் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். எத்தனை பேர் வளரணும்னு விரும்புகிறீங்க ஊழியங்கள்லாம்? ஆமாம், இன்னும் ஊழியங்கள் வளர்ந்து பெருகணும். நீங்கள் எல்லாருமே இங்கே எல்லாம் யாரெல்லாம் வேலை செய்கிறீங்க கை தூக்குங்க. வேலை செய்கிறவங்களாம், வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறவங்களாம் இவ்வளோ பேர் தான் செய்கிறீங்களா? மீதி பேர்லாம் வீட்டில் இருக்கீங்களா? நல்லா தூக்குங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். நீங்களாம் வேலைக்கு போகிறீங்க, நீங்களாம் எப்படி ஊழியத்தை செய்வீங்க? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இவங்களை விட்டுருவான், கை தூக்காத ஆளை பிடிப்பப்போ. அல்லேலூயா. இப்போ கை தூக்காமல் இருக்கிறீங்களா? வேலைக்கு போகல, இன்னும் வேலைக்கு போகலன்னு சொல்கிறவங்கள கை தூக்குங்க. வேலைக்கு போகலன்னு சொல்கிறவங்களாம் நீங்களாம் எப்படி ஊழியம் செய்வீங்க? அல்லேலூயா. சிலர் ரெண்டுக்குமே தூக்கலை, என்னன்னு தெரியல. ஓகே, நல்லா கவனிக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? நீங்கள் போகிற உங்கள் ஆஃபீஸ் உங்களுக்கு ஊழிய ஸ்தலமாக இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, அது உங்களுக்கு ஊழிய ஸ்தலமாக இருக்கட்டும். எங்கும் உங்களுக்கு ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய ஒரு இடமாய் கர்த்தர் மாற்றி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னும் நம்முடைய ஊழியங்கள் வளர்ந்து பெருக நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபித்து ஆத்துமாவை ஆதாயம் செய்ய வேண்டும். எழும்பி நில்லுங்க, எழும்பி நில்லுங்க. அல்லேலூயா. அபிஷேக ஒளிவமரம் உமாலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். நான் ஒரு அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே வெளிச்சம் தீர்ப்பவானி, நீரே ஜீவனின் பெறனானி, நீரே வெளிச்சம் தீர்ப்பவானி, நீரே ஜீவனின் பெறனானி. நான் ஒரு அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். அப்பா, இந்த ஆண்டில் கொஞ்சம் தீர்மானம் எடுங்க, நல்ல தீர்மானத்தை எடுங்க. உலகத்திலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி வாங்கலை. ராஜ சமூகத்தில் தான் நீ இருக்கணும்னு சொன்ன பொழுது தானியேல் சொன்னாங்க, ராஜ சமூகம் வேண்டாம், தேவ சமூகம் போதும், தேவ சமூகம் போதும். இந்த தேவ சமூகம் மட்டும் போதும்னு சொன்ன இந்த பையங்க தான் அந்த பாபிலோன்ல பெரிய இடத்துல இருந்தாங்க, பெரிய உன்னத இடத்துல உட்கார்ந்தாங்க. நிச்சயமா தேவ சமூகத்தை விரும்புங்க. இந்த ஆண்டுல தேவ சமூகத்தை விரும்புங்க, தேவ சமூகத்தை விரும்புங்க. நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆண்டவரை வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவங்க தேவைகளை சந்தியும். இன்றைக்கு களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருக்க ஆண்டவரே, சாமுவேலை போல தேவ சந்நிதியிலே வளர்ந்து ஒரு வல்லமை மிக்க ஆட்களாய் நபர்களாய் நாங்கள் மாற, ராஜ சமூகத்தை விரும்பாது தேவ சமூகத்தை விரும்புகிற தானியேற்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவோம். ஆவியிலே பலன் கொள்ளுகிற யோவான் சானகனாய், ஆவியிலே பலன் கொள்ளுகிற இயேசுவை போல ஆவியிலே பலன் கொள்ளும் பொழுது ஞானத்தினால் நாங்கள் நிறைவோம். ஆண்டவரே,
இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார். சபைகள் வளர்ந்து பெருகின அப்போஸ்தலர் நாட்கள். அதுபோல எங்கள் ஊழியங்கள் வளரட்டும் 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 வளரட்டும். நம்ம வளர்ந்தா ஊழியம் வளரும். ஹல்லேலூயா. நம்ம வளர்ந்தா ஊழியம் வளரும். ஹல்லேலூயா. ஊழியத்தை நல்லா தாங்குங்க, ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுங்க, ஊழியத்துக்கு உற்சாகமாய் நீங்கள் கொடுங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த ஆண்டில் நீங்கள் கட்டுங்க. இந்த ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் ஊழியத்தை தாங்குவேன்ப்பா, ஊழியத்தை நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் உண்மையாய் நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன். ஆண்டவரே, உண்மையான கொடுப்பேன். ஆண்டவரே, ஒரு தீர்மானம் எடுங்க. வளரட்டுப்பா, என்னால் வளரட்டும். நான் செய்ய முடியலன்னாலும் நான் என்னுடைய பணங்கள், என்னுடைய காணிக்கைகள், ஆண்டவரே, என்னுடைய எல்லா உதவிகளின் மூலமாய் ஊழியங்கள் வளர்ந்து பெருகட்டும். ஆண்டவரே, பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும். ஆண்டவரே இயேசுவே, இந்த ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுங்க. இதுவரைக்கும் ஆண்டவர் கொடுக்காத ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர், இந்த ஆண்டிலிருந்து இப்படி சம்பாத்தியத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக நான் கொடுப்பேன். ஆண்டவரே, இந்த ஜனவரியிலிருந்து நான் கொடுப்பேன். ஆண்டவரே, இந்த ஊழியம் வளருவதற்கு, தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, என்னுடைய உழைப்பிலிருந்து ஆண்டவருக்கென்று கொடுக்கிற அந்த காணிக்கையை நான் கொடுப்பேன். ஆண்டவரே, ஊழியத்தை தாங்குவேன். ஆண்டவரே, ஆண்டவர், சபைகள் வளர்ந்து பெருகுவதற்கு, நான் பெருகுவதற்கல்ல. யோவான் சன்னமே சொல்றாரு, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆண்டவரே, எங்கள் ஊழியங்கள் எல்லாம் வளரட்டும். இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், இன்னும் ஆத்துமாக்களை சந்திக்கணும், இன்னும் ஓடணும், இன்னும் உழைக்கணும். அதற்கு எத்தனையோ பேர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஒரு உந்து சக்தியாய் மாறுவேன். ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னும் நம்ம பவுல் சொல்றது மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. அல்லேலூயா, ஆமென் ஆமென், அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு பாலை கொடுக்க கூடாது. அல்லேலூயா. இன்னும் மூல உபதேசத்தை நம்ம வளரணும். ஆண்டவரே இயேசுவை, எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாக மாற்றுங்க. இந்த ஆண்டிலே இன்னும் ஆண்டவர் நமக்கு நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் செய்ய எங்களுக்கு ஜெபமும், எங்களுக்கு பணமும், எங்களுக்கு இன்னும் ஊழியர்களும் அவசியமாக இருக்கிறார்கள். அப்பா, நீர் எங்கள் ஊழியங்கள் வளர்ந்து பெருக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட தேவ மக்கள் அனைவரோடு கூட ஒரு வருகை பரியந்தம் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. கலந்தமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருப்பேன். தேவ சமூகத்தை நான் வாஞ்சிப்பேன். ஊழியங்கள் வளர்ந்து பெருகுவதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் எல்லாம் அப்படி நில்லுங்க. இந்த ஆண்டிலே நிச்சயமாக தேவன் உங்கள் குடும்பத்தை, உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். God bless you.